மாவட்ட பேரூராட்சிகளின் உதவி இயக்குநர் என்ற போலி அடையாள அட்டையை வைத்துக் கொண்டு குடிபோதையில் கல்லூரி மாணவர்கள், வாகன ஓட்டிகள் மற்றும் காவல்துறையினரை மிரட்டி தகராறில் ஈடுபட்டவர் மற்றும் அவரது நண்பரான போலி பத்திரிகையாளர் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். கோத்தகிரி அருகே உள்ள ஒரசோலை காமராஜர் நகரை சேர்ந்த முரளி என்பவரது மகன் மனோ, வயது 37. இவர் தனது உறவினரான சிவராம், வயது 30 என்பவருடன் நேற்று மாலை கோத்தகிரி அருகே உள்ள டான்போஸ்கோ சாலையில் தனது காரில் சென்று கொண்டிருந்தார். குடிபோதையில் இருந்த அவர் அந்த பகுதியில் சாலையோரத்தில் அமர்ந்திருந்த கோவை கல்லூரியில் படித்து வரும் கோத்தகிரியை சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் இருவரிடம் கஞ்சா உபயோகப்படுத்த வேண்டியிருக்கு, இங்கு அமர்ந்துள்ளீர்களா? கலெக்டர் என்னிடம் உங்களை போன்ற இளைஞர்களை பிடித்து சோதனை செய்ய சொல்லி உள்ளார் என்று கூறி அவர்களது பைகள் மற்றும் செல்போன்களை வாங்கி சோதனை செய்துள்ளார். மேலும் அவர் தனது காரை நடுரோட்டில் நிறுத்தியிருந்ததால் பின்னால் வந்த வாகன ஓட்டிகள் அவரிடம் காரை ஒதுக்கி நிறுத்துமாறு கூறியுள்ளனர். ஆனால் அவர் காரை ஒதுக்கி நிறுத்தாமல் பின்னால் வந்த தாந்தநாடு கிராமத்தை சேர்ந்த நடராஜ் என்பவரிடம் தான் அரசு அதிகாரி என்று கூறி, நான் கஞ்சா ஒழிப்பு சோதனை மேற்கொள்ள வந்துள்ளேன், கொஞ்ச நேரம் காத்திருக்க முடியாதா என்று கூறி தகராறு செய்து அவரை கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. மேலும் அவரது உறவினரான சிவராம் தான் பத்திரிகை நிருபர் என்று கூறி பொதுமக்களை மிரட்டியுள்ளார். நீண்ட நேரம் காத்திருந்த வாகன ஓட்டிகள் இதுகுறித்து காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். உதவி ஆய்வாளர் சேகர் மற்றும் காவல்துறையினர் விரைந்து வந்து அவர்களை விசாரணைக்காக கோத்தகிரி காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். அங்கு அவர் விசாரணைக்கு ஒத்துழைக்காமல் தான் பேரூராட்சிகளின் உதவி இயக்குநர் என்று கூறி உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவல்துறையினரை மிரட்டியதுடன் தகாத வார்த்தைகளால் திட்டி தகராறில் ஈடுபட்டுள்ளார். காவல்துறையினர் தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணையில் அவர் பேரூராட்சிகளின் உதவி இயக்குநர் இல்லை என்பதும் அவர் கட்டிட கான்ட்ராக்டர் என்பதும் தான் அரசு உயர் அதிகாரி என்று கூறி இளைஞர்களிடம் பலரிடம் அரசு வேலை வாங்கி தருவதாக பல லட்சம் ரூபாய் வாங்கி மோசடி செய்துள்ளதும் தெரியவந்தது. மேலும் அவரது உறவினர் சிவராமன் எந்த பத்திரிகையிலும் பணிபுரியவில்லை என்பதும், சென்னை பத்திரிகை சங்கத்தின் கோத்தகிரி தாலுகா ஒருங்கிணைப்பாளர் என்ற அடையாள அட்டையை வைத்துக் கொண்டுள்ள போலி பத்திரிகையாளர் என்பதும், அவர்கள் இருவரும் நேற்று மாலை பொதுமக்கள் போலீசாரிடம் குடிபோதையில் தகராறில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. அவர்கள் மீது கோத்தகிரி பேரூராட்சியின் சார்பிலும் நடராஜ் கல்லூரி மாணவர்கள் சார்பிலும் 5 பேர் அளித்த புகாரின் பெயரில் மனோ மற்றும் சிவராமன் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்கள் இருவரையும் கைது செய்தனர். பின்னர் கோத்தகிரி நீதிபதியிடம் அவர்களை ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.